अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து கண்ணபிரானை உடனே அடைய வேண்டும் என்று பாவை நோன்பு நோற்ற ஆண்டாள் அவனுடைய பொத்தாமரை அடியே போற்றும் பொருள்களாய் என்று அவனுடைய திருவடிகளையே உபாயமாக பற்றி உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று அவனுடைய திருவடிகளிலே செய்கிற தொண்டையே பயனாக பிரார்த்தித்துக் கொண்டாள். ஆனாலும் அது உடனே கிடைக்கப்பெறாத வருத்தத்தாலே அவளுக்கு மிகுந்த துடிப்பு ஏற்பட்டு எப்படி நாம் அந்த கண்ணனை அடைவது, நாம் கண்ணனுடைய திருவடிகளையே பற்றி இருந்தும் கூட நமக்கு அந்த பேரு கிட்டவில்லையே என்ற ஒரு இன்னாப்பின் காரணமாக செய்வதெரியாது திகைத்த ஆண்டாள் மன்மதனுடைய காலிலே விழுகிறாள். நீ என்னை அந்த கண்ணபிரானோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று மன்மதனை வணங்குகின்றாள். மன்மதனை குறித்து நோன்பு நோக்கின்றாள் என்று இதுதான் நாச்சியார் திருமொழியினுடைய முதல் பதிகத்திலே அமைந்துள்ள விஷயமாகும். இவள் தேவதாந்தரத்தின் காலிலே விழலாமோ என்றால் வழியல்லாத வழியிலே ஆகிலும் அவனை பெற்றால் என்ன ஆகாதோ என்று அவள் அப்படி அந்த துடிப்பின் காரணமாக செய்த செயலாகையினாலே அது தவறல்ல என்றே நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆக ஆண்டாள் அந்த மன்மதனுடைய காலிலே விழுகின்ற பொழுது அவனுக்காகத்தான் என்னென்ன பூஜைகளை எல்லாம் செய்திருக்கிறாள், நோன்பை எப்படி அமைத்திருக்கிறாள் என்று ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அவள் காட்டிக்கொண்டு வந்தவள். நான்காவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால் அந்த மன்மதனையும் அவனுடைய மற்றும் உள்ள சின்னங்களையும் கூட தான் சுவற்றிலே படமாக எழுதி வைத்து அவனை வணங்குவதாக குறிப்பிடுகிறாள். அப்படிப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும், தன்னை கண்ணனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறாள். புராணனின் பேரெழுதி சுரவனர் கொடிக்களும் துரங்கங்களும் கவரிப்பிணாக்களும் கரப்பெல்லாம் காட்டித் தந்தேன் கண்டாய் காமதேவா. அவரை பிராயம் தொடங்கி என்ன மாதரை தழந்த வெந்தடமுறைகள் உவரை பிரானுக்கே தங்கள் வைத்து பொழுது வைத்தேன் உள்ள விதைக்கே. அவனை முதலிலே அழைக்கின்ற பொழுது புராண என்னால் மிகவும் பழமையானவன் என்று பொருள். மன்மதன் என்கின்ற காம கடவுள் இருக்கிறானே அவன் புராணங்களிலெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறவன் என்று அவனுடைய தொன்மை இவ்வளவு அவ்வளவு அல்ல. ஆயினாலே ஹே புராண மிகவும் பழமையானவனே, எத்தனையோ நாளாக நீ இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறாய். அந்த ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைப்பதென்றோ உன்னுடைய தொழில். ஆகையினாலே அதே தொழிலைத்தானே நானும் செய்ய சொல்லுகிறேன். உனக்காக நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் பார் என்று சொல்லுகிறாள். சுவரில் நின் பெயர் எழுதி, சுவற்றிலே உன்னுடைய பெயரை நான் எழுதி வைத்திருக்கிறேன். மன்மதனுடைய பெயர் மறந்து விடாமல் இருப்பதற்காக, ஒருவேளை நான் கண்ணனோடு சேர்ந்து விட்டால் பிறகு உன்னை நினைப்பேனோ மாட்டேனோ என்று நீ நினைக்காது. உன்னை என்றைக்கும் நான் மறவாமல் இருப்பதற்காக உன்னுடைய பெயரை சுவற்றிலே எழுதி வைத்திருக்கிறேன். உன்னை மட்டுமா எழுதி வைத்திருக்கிறேன், நின் பெயர் எழுதி சுரவ நற்கொடிக்களும் என்னார். அந்த மன்மதனுடைய கொடி, அந்த கொடி மீன் கொடியா. அதிலே அந்த சுரவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மீனானது அவனுக்கு கொடியாக இருக்கிறதாம். அந்த கொடியையும் அவள் சுவத்திலே எழுதி வைத்திருக்கிறாளாம். சுரவனர் கொடிக்களும் துரங்கங்களும் என்று அவனுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த குதிரைகள், வாகனமாக அந்த குதிரைகள், அதற்கு மேலே கவரிப்பிணாக்களும். அந்த மன்மதனுக்கு எப்பொழுதும் இருபுறத்திலும் இரு பெண்கள் சாமரம் போட்டுக் கொண்டிருப்பார்களாம், இரண்டு அப்சரசுக்கள். அவர்களையும் எழுதி வைத்திருக்கிறாராம். கவரி என்னால் அந்த சாமரங்கள், அவற்றை வீசுகின்ற பிணாக்கள் என்றால் அந்த பெண்கள், அவர்களுடைய படத்தையும் எழுதி வைத்திருக்கிறேன். அதற்கு மேலே கருப்பு வில்லங் காட்டித் தந்தேன் கண்டாய். உன்னுடைய கையிலே கரும்பால ஆகிய வில் ஒன்று இருக்கிறதே, அதையும் கூட நான் காட்டியிருக்கிறேன். ஆஹா, உன்னுடைய படத்தை எழுதி அதிலே உன்னுடைய கொடியை எழுதி உன்னுடைய வாகனத்தை எழுதி உன்னுடைய
அந்த உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமர கன்னிகைகள் அவர்களையும் கூட எழுதி இப்படியெல்லாம் நான் உன்னை முழுவதுமாக சுவத்திலே எழுதி வைத்து நான் வழிபட்டு இருக்கிறேன் என்பதை நீ நெஞ்சிலே கொள். அப்படி கவரி பிணாக்களும் கருப்பு வில்லும் காட்டி தந்தேன் காமதேவா, இவற்றையெல்லாம் சுவத்திலே எழுதி காட்டி தந்தேன். சரி, என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரை பிராயன் தொடங்கி என்றும் ஆதரித்து எழுந்த என் தடமுலைகள், நான் பிறக்கின்ற பொழுதே கண்ணபிரானுக்கு என்றே பிறந்தவள், என்னை பற்றி நீ நெஞ்சிலே குறிக்கொள்ள வேண்டும். அவரை பிராயம் என்பதற்கு பெரியவாச்சான் பிள்ளை மிக அழகாக அர்த்தம் காட்டுகின்றார். வடமொழியிலே அவரகா பிராயகா என்று சொன்னால் மிகவும் சிறிய பருவம் என்று பொருள். ஆக மிக மிக சிறிய பருவத்திலே இருக்கின்ற பொழுதே என்னுடைய உடலானது அந்த கண்ணனுக்குத்தான் என்று நான் முடிவு செய்து விட்டேன். அப்படி அவரை பிராயன் தொடங்கி என்றும் ஆதரித்து எழுந்த என் தடமுலைகள், என்னுடைய ஸ்தனங்களானவை யாருக்கு உரியவை என்று கேட்டால், அந்த துவரை பிரான் என்று துவாரகாதீசனாய் இருக்கக்கூடிய கண்ணபிரான், அந்த கண்ணபிரானுக்கே என்று தொழுது வைத்தேன். கைகூப்பி அவனுக்கே என்னை நான் அர்ப்பணிப்பதாக நான் முடிவு செய்து, அது இன்று நேற்றல்ல, நான் குழந்தையாக இருந்த காலத்திலேயே திருத்துழா எப்படி முளைக்கின்ற பொழுதே வாசனையோட முளைக்கின்றதோ அதுபோல ஆண்டாளும் பிறக்கின்ற பொழுதே ஞானபக்தி வைராக்கியங்களோட பிறந்தவள் அல்லவா. ஆகினாலே அவள் என்ன தெரிவிக்கிறாள், அவரை பிராயன் தொடங்கி என்று அந்த விதை முளைக்கின்ற பருவம் தொடங்கி என்றும் ஆதரித்து எழுந்த என் தடமுலைகள், அவைகளெல்லாம் யாருக்கு கேட்டா துவரை பிரானுக்கே சங்கற்பித்து, அந்த துவரை பிரானான எம்பெருமானுக்கே என்று நான் சங்கல்பம் செய்து விட்டேன். ஆகையினாலே தொழுது வைத்தேன், அந்த எம்பெருமானையும் தொழுது வைத்தேன், அல்லது உன்னையும் தொழுது வைத்தேன், அல்லது அவனுக்கு என்று அர்ப்பணித்து விட்ட இந்த உடலையும் தொழுது வைத்தேன் என்று எப்படி வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம். இவ்வொல்லை விதிக்கிற்றியே என்னை சீக்கிரமாக அந்த கண்ணபிரானோடு சேர்த்து விடு, அவனுக்கு தொண்டு செய்பவளாக என்னை ஒல்லை சீக்கிரமாகவே ஆக்கிவிடு என்று இந்த 4வது பாசுரத்திலே தெரிவித்தாள். மேலே 5வது பாசுரத்திலே அப்படி எம்பெருமானுக்கு என்றே அர்ப்பணித்து வைத்த தன்னை வேறு யாராவது மனிதருக்கு கொடுக்கலாமே என்று என்னுடைய காதிலே கேட்க வேண்டாம். அவர்கள் ஒருவருக்கொரு பேசிக்கொண்டாலே கூட அதுவே எனக்கு நாசகரமாக அமைந்துவிடும், நான் அழிந்து விடுவேன். ஆகையினாலே என்னை மனிதர்களுக்கு ஆக்குவது என்கிற பேச்சுக்கே இடமில்லை, நீ அந்த கண்ணனுக்கே என்னை நீ ஆக்க வேண்டும் என்று அடுத்த 5வது பாசுரம் அதிலே தெரிவிக்கிறார். வானிட வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியல் வகுத்தவவே கானிடை திருவதார் நரி புகுந்து கடப்பதும் மாப்பதும் செய்வதப்பா ஊரிழையாழி தங்கொத்தமர்க்கென்னு உன்னித் தழுந்தவன் தடமுலைகள் மானிடவர்க்கென்னு பேச்சப்படில் வாழவில்லேன் கண்டாய் மன்மதனே. ஒரு அழகான உதாரணத்தாலே காட்டுகிறாள் தன்னுடைய நிலைமையை. என்ன உதாரணம் என்றால், அந்த வேள்வி செய்கின்றார்கள் அந்தணர்கள், அந்த அந்தணர்கள் வேள்வி செய்கின்ற பொழுது அந்த வேள்வியிலே அர்ப்பணிப்பதற்கு என்பதாக சில பதார்த்தங்கள், அதாவது ஹவிஸ் என்று சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட அந்த ஹவிஸை அந்த யாகத்திலே சேர்ப்பதற்கு முன்னாலே காட்டிலே தெரிகின்ற ஒரு நரியானது வந்து அப்படி அதை தாண்டி சென்று விட்டாலோ அல்லது அதை முகர்ந்து பார்த்து விட்டாலோ அதற்கு பிறகு அது ஒன்றுக்கும் உபயோகப்படாது, அப்புறம் அதை தூக்கி எறிய வேண்டியதுதான். அதுபோலத்தான் நான் என்கின்றாள் இந்த பாசுரத்திலே ஆண்டாள். வானிடை வாழும் அவ்வானவர்க்கு, இவர்கள் பண்ணக்கூடிய ஹோமங்கள் யாகங்கள் எல்லாம் யாருக்கு என்றால் அந்த வானத்திலே இருப்ப தேவதைகளுக்காக பண்ணுகிறார்கள், அந்த வானவர்களுக்காக செய்யப்படுகின்ற யாகம் அது. வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தவவி, மறையவர் என்னால் அந்தணர்கள், அவர்கள் வேள்வி செய்கிறார்கள், அந்த வேள்விக்காக அவர்கள் தயார் செய்து வைத்திருக்கிற ஹவிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நைவேத்தியம் என்று சொல்லுகின்றோமே, அப்படிப்பட்ட பொருள்கள் அதை கானிடை திரிவதோர் நரி புகுந்து, காட்டிலே திரிகின்ற ஒரு நரியானது புகுந்து அதை கடப்பது என்றால் அதை தாண்டி செல்லுவது, மோப்பது என்றால் அதை முகர்ந்து பார்ப்பது என்று கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப என்று அப்படி செய்து விட்டால் பிறகு அது அந்த யாகத்திலே இடுவதற்கு உரிய பொருள் ஆகுமோ, பிறகு அதற்கு எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். அதே போலத்தான் என்னுடைய உடம்பும் கூட என்கிறாள் ஆண்டாள்.
ஊனுடையாழி சங்குத்தமர்க்கு என்று தன்னுடைய திருக்கையிலே சங்கு சக்கரங்களை ஏந்தியவனான கண்ணபிரான், அந்த கண்ணபிரானுக்கு என்று உன்னித்து எழுந்த என் தடமுலைகள் என்று அழகிய இந்த உடம்பு, அவனுக்கு என்று ஏற்பட்ட இந்த ஸ்தனங்கள், இவையெல்லாம் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில். மானிடவர்க்கு என்னால் இந்த ஆண்டாளை யாராவது ஒரு மனிதனுக்கு இவருக்கு கொடுக்கலாமே, அவனுக்கு கல்யாணம் செய்து வைக்கலாமே என்று தெருவிலே 2 பேர் பேசிக்கொண்டால் கூட, இந்த பேச்சுப்படில் என்பதற்கு பெரியவாச்சான் பிள்ளை மிகவும் ரசமாக என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால், அந்த பேச்சு இவளுடைய காதிலே விழ வேண்டும் என்ற நிர்பந்தம் கூட இல்லையாம். யாராவது தெருவிலே பேசிக் கொண்டிருந்தால் அதுவே காரணமாக இவளுக்கு உயிரே போய்விடுமாம். ஆக அப்படி, ஏனென்றால் அந்த சத்தையே எம்பெருமானை நோக்கி இருக்கிறது என்ற பொருளை காட்டுகிறாள் ஆண்டாள். அப்படி மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில், அப்படி பேச்சு எழுந்தாலும் நான் வாழகில்லேன், நிச்சயமாக நான் உயிர் வாழ மாட்டேன், அந்த கண்ணனுக்கே அற்று தீர்ந்தவள் நான் என்பதை நீ நன்றாக உணர்ந்து கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும், அந்த கண்ணபிரானிடத்திலேயே நீ என்னை சேர்த்து வைக்க வேண்டும் என்று அவனை வேண்டுகிறாள் இந்த பாசுரத்திலே. ஆகா, அந்த நரியானது மோந்து பார்த்தால் எப்படி அந்த யாகத்திற்கு உண்டான ஹவிஸானது வீணாக போய்விடுமோ, அதுபோல மானிடவர்க்கு என்ற பேச்சு எழுந்தால் இந்த உயிரும் வீணாக போய்விடும். அப்படி போகாமைக்காக நீ உடனே சீக்கிரமாக ஒல்லை என்னை விதிக்கீத்தி அந்த கண்ணபிரானோடு சேர்த்து விடுவாயாக என்று இந்த 5வது பாசுரத்திலே தெரிவித்தாள். இப்படிப்பட்ட அனுபவம் இன்னும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.